சென்னையில் இரவிலும் நீடித்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியது. சென்னையில் திங்கட்கிழமை காலை முதலே விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் மாலை வேளையில் பலத்த மழை கொட்டியது. இரவிலும் பல இடங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை ஜாம்பஜார், திருவல்லிக்கேணி உட்புற சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பரபரப்பாக காணப்படும் மீசாப்பேட்டை மார்க்கெட் பகுதி முழுவதையும் மழைநீர் சூழ்ந்தது. சாலையில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றன. இரவில் கொட்டிய கனமழையால் ராயப்பேட்டை ஐசவுஸ் பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக ஐசவுஸ் பெசன்ட் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியது. மெயின் ஏரியா வேறு, ரொம்ப மெயின் ஏரியா. இந்த பஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகிறது. இந்த பக்கம் போனால் ஒரு ஸ்கூல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் மெயின் ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இப்படி தேங்கி இருக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஆபத்தான இதுவாக தான் இருக்குது. இது அதிகாரிங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் ஏரியா அந்த ஐசோஸ் ஜங்ஷனான இந்த எங்கள் ஏரியா வந்து பலத்த மழை தண்ணி தேங்கி நிற்கிது. இப்போ இதை வந்து இது ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் இது இறங்கக்கூடும். ஆனால் இதுக்கு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுத்து இந்த வெள்ளம் வடிகிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா மக்கள் புழக்கத்துக்கும், நாளைக்கு வேலைக்கு போகிற மக்களுக்கும் இருக்கட்டும், வெளியே அவங்க சொந்த வேலைக்காக வர மக்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பேஞ்ச மழையில் தான் ஃபுல்லாக நிற்கிது தண்ணி. இது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுது. அவங்களும் பாவம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2-3 பேர் தான் இருக்காங்க இங்கே வந்து சரி பண்ணுறதுக்கு. ஒரு 4-5 பேர் போட்டாங்கன்னா அவங்க பார்த்து இது பண்ணுவாங்க. அந்த ரிக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்குது இங்கே. ஐசோஸ் பெசன்ட் சாலையில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் அவற்றை இரவோடு இரவாக பணியாளர்கள் வெளியேற்றினர். இதனால் நள்ளிரவே அந்த பகுதியில் மழைநீர் முற்றிலுமாக வடிந்தது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மெரினா, பாரிமுனை பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்தது. இதேபோல் கோடம்பாக்கம், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை கொட்டியது. வேளச்சேரி 100 அடி சாலை மற்றும் சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்தது. அடையாறு, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை நீடித்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.